Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. பிரேக் த பேங்க் அப்படிங்கிறது ஒரு இடியம். என்ன அப்படின்னா, நம்ம சேவிங்ஸை பூரா காலி பண்ணிடும். அது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். வி கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நம்மளால இது வாங்க முடியாது. அப்படி வாங்கினா நம்ம சேவிங்ஸை பூரா காலி பண்ணிடும் அப்படிங்கிறது தான். பேங்க்குங்கிறது சேவிங்ஸ்க்காக இருக்கிறது. பிரேக் த பேங்க்னா அந்த சேவிங்ஸை உடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் அது என்ன அர்த்தம்? இது ரொம்ப டூ ஹை, காஸ்ட் டூ மச் மணி, இல்லைன்னா இது கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் ஒன்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அப்படிங்கிற மீனிங்ல. இப்போ ரெண்டு உதாரணத்தை பார்ப்போம். இட்ஸ் அ கிரேட் ப்ரைஸ், இட் won't பிரேக் த பேங்க். இது நல்ல விலை தான்ப்பா, இது ஒன்றும் அவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம் கிடையாது, இது நம்ம கையை பிடிக்காது, நம்மளை வந்து ரொம்ப நம்ம நம்ம பேங்க்கை அது காலி பண்ணிடாது அப்படி அர்த்தம். பேங்க்னா நம்ம சேவிங்ஸை காலி பண்ணிடாது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உதாரணத்தை பாருங்க. தட் லக்ஸரி வக்கேஷன் வில் பிரேக் த பேங்க். ரொம்ப ஆடம்பரமான லக்ஸரியா சௌகரியமா போற அந்த வக்கேஷன் இருக்க, விடுமுறை இருக்க, அந்த விடுமுறை பொழுத கழிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப லக்ஸரி மேனர்ல கழிக்கிறது, அது கண்டிப்பா வில் பிரேக் அவர் பேங்க். நம்மளுடைய சேவிங்ஸை அது ரொம்ப உடச்சி எடுத்துரும், நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணிடும், பணம் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க.